மணக்க மணக்க நல்லா ருசியான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட வந்துட்டு சின்ன வெங்காயம் போடுங்க, அதுதான் டேஸ்டியாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட வேண்டாம். ஸோ அது கூட சீரகம், மல்லி வந்து கொஞ்சம் உருட்டு மல்லியாக போடுங்க. அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். நான் வந்து இல்லாதனால இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணி போட்டுட்டேன். கூட வந்து கேஷ்யூ போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி, நான் வந்து 1/2 கிலோக்கே ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். ஸோ அது நல்லா வறுபட்டதும் நல்லா கொஞ்சம் இது பண்ணி வரணும். இந்த மாதிரி சுண்டினதுக்கப்புறம் வந்துட்டு அது கூட வந்து தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு, ஏன்னா குழம்பு எவ்வளோ வேணுன்றதுக்கு அளவுக்கு ஈக்குவலாக நீங்கள் தேங்காய் வந்து சேர்த்துக்கங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி தான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா எடுத்துகிட்டு ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி மையாக அரைச்சி, நம்ம ஆல்ரெடி மட்டனை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம், அதனால் வந்து நம்ம குக்கர்லேயே குழம்பு வச்சிடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுட்டு அது கூட வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே உள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க தண்ணி இருக்கும், அந்த சூப்பு தண்ணி, அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு குழம்பு மிளகாய்த்தூள், இது வந்து வீட்டில் அரைச்சது தான். ஸோ அந்த மிளகாய்த்தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளவே தான். அதனால் கொதி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு குக்கரை மூடி விசில் வைங்க. ஏன்னா 1-2 விசிலே அது நல்லா ஈஸியாக வெந்துடும். அவ்வளவே தான், நம்ம ருசியான மட்டன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.